ஓகே சார். நாஞ்சில் கோலப்பன் சார், இப்போ பொதுக்குழு கூட்டினா கூட அதிகப்படியான செல்வாக்கு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் கட்சிக்கு விரோதமா இருக்கு அப்படின்னா அவருக்கு எதிர்ப்பு இன்னும் அதிகமாக இருக்கணும் இல்லையா? எதுக்காக இப்போ மாவட்ட செயலாளர்லாம் மாற்றணும்? தலைமைக்கு விரோதமா செயல்பட்டாங்க. பொதுக்குழு கூட்டணும்னு முடிவெடுத்த சொல்லியாச்சு, குரல் எழும்பிடுச்சு. அதுக்கு பிறகு நீங்க வந்து மாவட்ட செயலாளர் எல்லாம் மாத்துறதுக்கு எந்த முறையில் உங்களுக்கு அச்சம் வருது? அவருக்கு பிளஸ் என்ன பிளஸ்? ஆமா சார், அவருக்கு அவர் கட்சி அது இந்த கட்சி அவர் கட்சி சார். ஒரு நிமிஷம், ஓனர் எடப்பாடி எடப்பாடியில கிடையாது, ஓனர் எடப்பாடி பொதுச் செயலாளர், அது உங்க பொதுச் செயலாளர். அந்த அடிப்படையில் அவர் நடவடிக்கை எடுக்கிறாரு. கட்சி நீக்கிறது, அதாவது பொதுக்குழு கூட்டணும் நடவடிக்கை எடுக்கிறாரு. பொதுக்குழு கூட்ட சொல்லுங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த அவங்களுக்கு தெரியும் இப்ப ஏன் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தாங்கிறது இப்ப வெட்ட வெளிச்சமா ஆயிருக்கலாம். ஆனா வெளியில வரப்போகுது. திமுகவோட கூட்டணி வச்சு முதலமைச்சர் ஆணுன்னு ஆசைப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி. அதனால இவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு கொண்டு போய் 25 பேர் போயிட்டாங்க. அதுதான் உண்மை. மேல இருக்கிறவனும் சம்மதிச்சுட்டான்னு சொல்லி சொன்னதை நம்ம சிவி சண்முகம் குழந்தை கொண்டு ஆணை விடுறியான்னு கேட்டாரு. இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து எந்த சவுண்ட் இல்லை. சரி, அது அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கட்டும்னு ஒரு முடிவு. கழிஞ்ச முறை இதே போல பொதுக்குழு கூட்டும் போது பின்பலத்திலிருந்து திமுக சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கு. அதுதான் உண்மை. அப்போ அந்த அரசாங்கத்தினாலதான் இவங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டாங்க. கொடநாடு வழக்கில் இருந்து எல்லாத்தையுமே எதுவுமே இல்லாம எடப்பாடி பழனிசாமி ஒரு தூய மனிதர் போல காட்டுறது. அந்த பொதுக்குழு சொல்றீங்களா? ஆமா, அந்த பொதுக்குழுல இவரை போக விடாம தடசம் பண்ணி போலீஸ் அதிகாரிகளை பாட்டி விட்டு இவர் அந்த பொதுக்குழு இடத்துக்கு போக விடாம ஆக்குனது, ஓபிஎஸ் அங்க போக விடாம ஆக்குனது, எல்லா பிரச்சனைகளையும் நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு அரசு பின்பக்கம் இருந்திருக்கு. ஒரு நிமிஷங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு என்ன துடிக்குது? பாஜக வேலுமணி சும்மா இருந்தாரு. அன்னைக்கு வேலுமணி கூட இருந்து எல்லா வேலையும் செஞ்சாரு. அன்னைக்கு அதனால விஜயோட ஆதரவை தேடிக்கிட்டு, விஜயோட அரசாங்கத்தோட ஆதரவை தேடிக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து இவங்க இன்னைக்கு பொதுக்குழு கூட்டுறாங்கிறதா இன்னைக்கு வெளிப்பார்வை. புரிஞ்சுக்கிடுங்க, வெளிப்பார்வை அதுதான். அன்னைக்கு திமுக அரசோட ஆதரவு வாங்கி வேலுமணியா இருக்கட்டும், சிவி சண்முகமா இருக்கட்டும், பாஜகவோட ஆதரவு வாங்கி ஒரு ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரை தூக்கி வெளியில் ஏற்றுறீங்க, தண்ணீர் பாட்டில் இறஞ்சி எல்லாம் பண்ணுனீங்க. அப்போ உங்களுக்கு பின்புலமா திமுக யார் மேலேயும் வழக்கு கிடையாது சார். திமுகவில் எடப்பாடி பழனிசாமி புனிதராதான்னு நீங்க இன்னைக்கு வச்சிருக்கீங்க. திமுக ஆட்சியில் ஏதாவது வழக்கு போட்டீங்களா? ஏதாவது வழக்கில் அவர் மேலே பண்ணிட்டீங்களா? இல்லை, எந்த வழக்காது? குட்கா வழக்கா, நீங்க சொல்ற லஞ்சம் லாவணியம் எது வேணாலும் இருக்கட்டும். திமுக அரசால எடப்பாடி பழனிசாமி மேல எந்த வழக்குகள்லாம் போட்டு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. எத்தனை ஈடிகள் வந்து ஒரே அம்மா காலத்துல பண்ண செந்தில் பாலாஜிக்கு மட்டும் தான் ஈடி இறங்கி 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 சொல்லுங்க. மணிகண்டன் சார் சொல்லுங்க சுருக்கமா ஒரு கேள்வி. சகோதரர் கோலப்பட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அம்மா உட்கார்ந்த சேரை அடிச்சு வச்சு அதிமுகவை அடிச்சு நொறுக்கினதுல A1 குற்றவாளி பன்னீர்செல்வம். அவரு மேல போன திமுக எந்த கேஸுமே போடல. எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக பின்னாடி இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பன்னீர்செல்வத்தை இந்த கட்சியை விட்டு வெளியே தூக்கிருந்தீங்கன்னா அந்த கட்சியிலேயே போய் இன்னைக்கு அரசியல் வாழ்விட தேடி அதுல எம்எல்ஏவா உட்காந்துருக்காரு பன்னீர்செல்வம். என்ன லாஜிக் இது? இல்ல கரெக்ட். அவர் போட்டாலும் திரும்பி உங்க கையில தானே சாவி தரதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அந்த சாவியை முடக்கி வச்சாங்களா? முடக்கி வச்சாங்களா? இவ்வளவு அதிமுகவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு திமுக அரசாங்கம் பன்னீர்செல்வத்துக்கு எதிராக அந்த கட்சியிலே மானத்தை வித்துட்டு எம்எல்ஏ உட்காந்துருக்காரா பன்னீர்செல்வம்? சரி, அவரு வேற என்ன முடியும்? காலையில வந்து கேட்டாருங்க, காலையில வந்து கேட்டாரு பதவி பதவியா வேண்டாட்டாரு, பஞ்சாயத்து பேச சொன்னீங்க. நீங்க நிக்கிறீங்களா? எழுப்பி நிக்கிறீங்களா? அது உங்களுக்கு சரி. அவர் ஒரு ஜெயஸ்ரீ பிரபாகர்லாம் சேர்ந்து ஒருங்கிணைப்பு குழு ஐயா சேர்த்துடுங்கிறாரு. ரோட்ல போறவங்க எல்லாம் கேட்கணுமான்னு இன்னைக்கு எங்க போய் நிக்கிறீங்க? உங்களுக்கு அவரு முன்னாடி தானே கை கட்டி நிக்கிறீங்க. செங்கோட்டை சொன்னா துரோகி, செங்கோட்டையா நீ இங்க அலைஞ்சிருவியான்னு கேட்டாரு. இன்னைக்கு அவர் அமைச்சர், நீங்க எங்க இருக்கீங்க? இன்னைக்கு சொல்றேன் சார், இன்னைக்கு அரசு பங்களாவை காலி பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்காரு சார். ஒரு பதவி பொய்யாச்சு, எல்லாம் முடிச்சிடலாம் சார். ஒரு அரசு பங்களாவில் உட்கார்ந்துட்டு இருந்து நீங்க இழப்பு பண்ணிட்டு இருக்காரு. விட்டுட்டு வெளியில
ஓகே பூபதிராஜன் சார் அரசு பங்களா விட்டு வெளியில வர வேண்டியது சரி, பூபதிராஜன் சார். அரசு சரி, வரேன் சார், வரேன் சார், வரேன் சார். இருக்காரு